லக்கி பாஸ்கர் படத்தை நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்போம். அதை என்ஜாய் பண்ணதோட நின்று இருக்க மாட்டோம். அந்த டைலாக்ஸ் எல்லாம் நம்ம சோஷியல் மீடியால ஸ்டேட்டஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்திருப்போம். அதுல ஒரு முக்கியமான டைலாக் தான் துல்கர் சல்மான் பேசின ஒரு டைலாக். திஸ் இஸ் இந்தியா, இங்க பொருள் வேணும்னா பணம் கொடுத்து வாங்கணும், ஆனா மரியாதை ரெஸ்பெக்ட் வேணும்னா நம்ம உடம்புல பணம் தெரியணும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. இதுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, பல விதமான அவமானங்கள், ஹியூமிலியேஷன்ஸ்க்கு அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதா நம்மளோட பிரைமரி கோலா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு துல்கர் சல்மான் அவர்கள் பல விதங்கள்ல பணம் சம்பாதிப்பாரு. ஆனா பணம் சம்பாதிச்சக்கு அப்புறம் அவர் முதல்ல போற இடம் எது அப்படின்னா ஒரு லக்ஸுரி ஷாப்புக்கு, குறிப்பா ஒரு ஜுவல் ஷாப்புக்கு. அங்க மொத்த கவுண்டரையும் காலி பண்ணி அவர் ஒய்ஃப்காகனே நகையை வாங்குவாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் தாங்க கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன். கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அதிகமா பணம் ஈட்ட ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம வாங்குற குட்ஸ் அதிகமாவே லக்ஸுரி குட்ஸா இருக்கும். அது கம்ஃபர்ட்காகவோ நம்ம நீடுக்காகவோ இருக்காது. மாறா சொசைட்டி கிட்ட நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு காட்டுற விதமா இருக்கும். குறிப்பா சொசைட்டி கிட்ட நான் அல்ட்ரா ரிச் லீக்ல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான சோஷியல் ரெகக்னிஷன் ஸ்டேட்மெண்டா தான் நம்ம வாங்குற குட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன் சொல்லுது. அதே மாதிரி தாங்க லக்கி பாஸ்கர் படத்துல துல்கர் சல்மான் அவர்கள் பல இடங்கள்ல லக்ஸுரி காரு, லக்ஸுரி க்ளோத்ஸ், லக்ஸுரி ஜுவல்ஸ் அப்படின்ட்டு நிறைய அந்த மாதிரி ஐட்டம்ஸா வாங்கி வாங்கி குவிப்பாரு. இது எதுக்குன்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள், சொசைட்டிக்கு ஐ ஹாவ் மேட் இட் அப்படின்னு காட்டுறதுக்காக. தலைநகரம்ல வடிவேல் ஸ்டைல்ல சொல்லணும்னா, நல்லா பாத்துக்கோப்பா, நானும் பணக்காரர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத பொருட்களை அதிகமா கொடுத்து லக்ஸரி பொருட்களா வாங்கி அதை நிறைய பேருக்கு நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சீங்கன்னா அதுதான் கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷன் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுது. இப்படிப்பட்ட கான்ஸ்பிகுவஸ் கன்சம்ஷனோட மைண்ட் செட்டால தான் துல்கர் சல்மான் அவர்கள் எல்லாரையுமே வாயை பொளக்க வச்சாரு அப்படின்னே சொல்லலாம்.